Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems one by one சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ March 2023 question paperல உள்ள ஒரு numerical problem எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Problem என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the ratio of intensities of two waves in an interference pattern is 36:1. What is the ratio of amplitudes of the two interfering waves அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு புக் பேக் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 1. இந்த ப்ராப்ளமில் ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ் இஸ் 36:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஆம்ப்ளிடியூட்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு வேவ்னுடைய ஆம்ப்ளிடியூடை A1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் வேவ்னுடைய ஆம்ப்ளிடியூடை A2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு வேவும் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாகவும் இருக்கலாம், மினிமமாகவும் இருக்கலாம். இன்டென்சிட்டி மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் ஃபார்ம் ஆகுது. இன்டென்சிட்டி மினிமம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் கிடைக்குது. ஸோ இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இஸ் டியூ டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதை நம்ம ஐ மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஐ மினிமம் இஸ் டியூ டு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இந்த இன்டென்சிட்டி எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ஐ மேக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A1 + A2 ஸ்கொயர். இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஐ மினிமம் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா A1 - A2 ஹோல் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா I max by I minimum is equal to A1 + A2 square divided by A1 - A2 square அப்படின்னு வரும். நமக்கு ப்ராப்ளமில் I max by I minimum கொடுத்துருக்காங்க. அதாவது I max by I minimum இதை ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ மேக்ஸ் பை ஐ மினிமம் இஸ் ஈக்குவல் டு 36:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 36/1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா A1 + A2 ஹோல் ஸ்கொயர் பை A1 - A2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் I max by I minimum. That is equal to 36/1. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா A1 = A2. அதாவது we have to find A1 by A2. That is nothing but A1 = A2. Ratio of amplitudes. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி A1 = A2 கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் A1 + A2 by A1 - A2 அப்படின்னு வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36/1 அப்படின்னு வரும். 36க்கு ஸ்கொயர் ரூட் 6, 1க்கு ஸ்கொயர் ரூட் 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A1 + A2 is equal to cross multiply பண்ண போகிறோம் 6 × A1 - A2 அப்படின்னு எழுதலாம். இங்கே இருக்க A1 - A2 இங்கே நியூமரேட்டருக்கு வரும். அதனால் 6 × A1 - A2. ஸோ திஸ் இஸ் A1 + A2 which is equal to 6A1 - 6A2. A1 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம், A2 ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா A1 - 6A1 is equal to -6A2 - A2.
ஸோ இந்த இங்கே இருக்க A1 வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம், A2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5A1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7A2. இப்போ இந்த மைனஸ் சைனை கேன்சல் பண்ணோம்னா 5A1 is equal to 7A2. So A1 by A2. A2 வந்து denominator கொண்டு வரோம். இந்த 5 வந்து right hand side கொண்டு போனோம்னா 7 by 5 வரும். So A1 by A2 is equal to 7 by 5. அதாவது A1 is to A2 is equal to 7 is to 5. And this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.